ஆரம்பிக்கலாங்களா? ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மனோஜ் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பைக் ட்ரிப்பு தாங்க போக போகிறோம். ஆக்சுவலாக அது எங்கே போகிறோம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் மோட்டோ விலாகில் சொல்கிறேன். ஓகேங்க, நம்ம ஒரு வருஷம் கிட்ட நம்ம பிரேக் விட்டேன். இதனால் பார்த்தீங்கன்னா சில ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா பிரேக் விட்டேன். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ விலாகில் சொல்கிறேன். ஓகேங்க, இனி நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ண முடியுங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகேங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு மோட்டோ விலாகில் மீட் பண்ணுறேங்க. ரைடு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்ம பைக் பார்த்தீங்கன்னா சாரா வார்ம் அப் ஆகிட்ருக்கா. லக்கேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டியாச்சு. இதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லக்கேஜ் கட்டுறேன். இதான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் தட்டியிருக்கேன். மேபி இன்னொருத்த வரான், ஃப்ரெண்டு வரான், அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி கட்ட சொல்லலாம். இது ஓகேவாக இருந்துச்சுன்னா எனக்கு இது கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ரைடு ஸ்டார்ட் பண்ணலாங்களா? அப்பாடா, ஃபஸ்ட் டைம் லக்கேஜ் கட்டிட்டு மேலே ஏறும்போது பார்த்தீங்கன்னா பழக்க தோசத்தில் அப்படியே பழைய மாதிரி ஏறுறேன். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. ஓகேங்க, ரைடு ஸ்டார்ட் பண்ணலாம். முருகா, இந்த ரைடு நல்லபடியாக போயிட்டு வரணும். ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாமே வீடியோலாம் நல்லா வரணும். அதுக்கு நீ தான் துணையாக இருக்கணும். ஓகே. வா, பிஎம்டபிள்யூ காரா இது? பிஎம்டபிள்யூ ரேஸ் காருங்க. ஆ, 500. ஏய், மூணாறு தானே போகிறோம்? அதான் மூணாறு மேலே தானே இருக்கு. ஆ, இது நாளைக்கு போனது இல்லையா? உடம்புல போய்க்கலாம் அப்படியே. ஆ, ஓகேங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஃபில் பண்ணியாச்சு. மூணாருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட தான் வரும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேறு பக்கம் ஒன்று போகிறோம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் விலாகில் போடுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம வந்து மூணாறு தாங்க போக போகிறோம். மூணாறு வந்து எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 100 கிலோமீட்டர் கிட்ட தான் இருக்கும். 100 கிலோமீட்டரே இருக்காது, ஒரு 90 ஒரு 100 கிட்ட வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நான் என் ஃப்ரெண்டு பிரவீன் மட்டும்தான் போக போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரைடு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளான் பண்ணோம். அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நேரத்தில் வரலிட்டாங்க. ஆக்சுவலாக நானும் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறேங்க வின்னாய்ஸ் வர்றதுக்கு. வின்னாய்ஸ் எப்படியே கம்மி பண்ணணும். வீடியோ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வின்னாய்ஸாக தான் அதிகமாக தான் இருக்குது. நானும் சொல்லி எவ்வளவோ கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். பட்டு நான் வின்னாய்ஸ் பார்த்தீங்கன்னா கம்மியாகவே மாட்டேங்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஹெல்மெட்டு தான் ப்ராப்ளமானு சொல்லி எனக்கு தெரியல. பட்டு நான் பார்த்தீங்கன்னா மைக்கு தான் ப்ராப்ளம்னு நினச்சிட்டு நான் இதனால ஒரு 3 மைக்கு நான் வாங்கிட்டேன். 3 மைக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட மேனோ மைக்கு இருக்குது, போயோ மைக்கு இருக்குது, அப்புறம் சாதா மைக்கு என்கிட்ட பார்த்தீங்கன்னா லோக்கல் விற்கிற சாதா மைக்கும் என்கிட்ட இருக்குது. பட் எல்லாம் 3 மைக்கு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். 3 மைக்லேயுமே வின்னாய்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. இந்த ரைடில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாங்கள் ஒரு 10 பேர் 5 பேர்கிட்ட நாங்கள் பிளான் பண்ணோம். கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களை வரலிட்டானுங்க. இப்போ நானே பிரவீன் மட்டும் வந்துட்டுருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட் பிளான் பண்ணோம் பாண்டிச்சேரி போகலாம் தான் பிளான் பண்ணோம். பாண்டிச்சேரி பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் வேண்டான்ட்டாங்க. சரி, அப்புறம் நாங்கள் ஊட்டி இந்த மாதிரி பிளான் பண்ணோம். ஊட்டி அப்புறம் வேண்டாம், நான் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டு ஊட்டியில் ஒரு 2 டைம் போயிட்டு வந்துட்டேன். போகாத இடத்துக்கு போகலாம் சொல்லிட்டுதான் நான் சரி மூணாறு போகலாம் சொல்லிட்டு நான் மூணாறு பிளான் பண்ணேன். மூணாறு நான் நிறைய டைம் போயிட்டு வந்துட்டேன். பட் இப்போ இருக்க பட்ஜெட்டுக்கு மூணாறு தான் பெஸ்ட்டான சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நான் மூணாறு போயிட்டுருக்கோம். மூணாறு போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வேற ஒரு ஊருக்கும் போக போகிறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டே இருக்குங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் நான் உங்களுக்கு அப்படியே இந்த மூணாறு கிட்ட போய் நான் அப்படியே செக் போஸ்ட் கிட்ட போய் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மூணாறு கிட்ட போயிட்டுருக்கோம். அதாவது மூணாறு போகிறீங்க, செக் போஸ்ட் கிட்ட போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக நல்லா ஸ்பீடில் வந்துட்டு இருந்தோம். ஒரு 80-90 எல்லாம் க்ரூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். பேசினாலே எப்படி இருந்தாலும் கேட்காது. ஒரு 80-90 எல்லாம் க்ரூஸ் பண்ணிட்டு வந்தால் நான் பேசிகிட்டு வந்தோம்னா சுத்தமாக கேட்காது. அதனால் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணவே இல்லை. ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. மதுரை அமராவதி போகிற செக் போஸ்ட் பார்த்தீங்கன்னா கிராஸ் பண்ணி வந்தோம். இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அதாவது மூணாறு போகிற வழியே கேரளா செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இருக்க தமிழ்நாடு செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் போயிட்டுருக்காங்க. அதுக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் கிட்ட வந்தாச்சு.
ஆச்சுங்க. ஃபுல்லாக டிராஃபிக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சாட்டர்டே சண்டே தான் இவ்வளோ கூட்டமாக இருக்கும் பார்த்தா. சைடில் ஓவர்டேக் எடுத்து போகிறாங்களா? சைடில் ஓவர்டேக் எடுத்து போ. இவ்வளோ கேப் இருக்குது, கொஞ்சம் முன்னாடி வரலாம்ல, வரமாட்டாங்க. ஓகே, நம்ம அப்படியே சைடு வாங்கிடுவோமா? ஓகேங்க, அப்படியே உள்ளுக்குள்ளே பூந்தாச்சு. ஓகே, நம்ம நண்பன் காணோம். நண்பா, டேய் எங்கடா இருக்க? வந்துட்டான்டா. ஆஹா, நம்ம போய் மாட்டிக்கிட்டோமே. ஆமாம், ரொம்ப முன்னாடி போயிட்டாங்க. அப்படியே முன்னாடி வா வா வா. செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி இவ்வளோ கூட்டமாக இருக்குது. ஓ மை காட். டோக்கன் போட்டு கிளம்ப வச்சுட்டாங்க. என்னாச்சு, கிராஷ் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, பார்த்துக்கிட்டேன். ஓட்டோ ஓகே, இப்படி கரெக்டாக தான் இருக்குது. வெயிட் ஒரு சைடாக இருக்கனால உனக்கு இதாக இருக்குது தெரியல. எனக்கு இது கரெக்டாக இருந்தால் ஓகே. எனக்கு அமௌண்ட் பே பண்ணும் 20 தான் வரும். ஆனால் 2 பைக்குண்ணா 10 ரூபா இல்லைங்களே. 10 ரூபா சேஞ்சே இல்லை. 10 ரூபா தான் இருக்கா? இந்த 10 ரூபா இருந்தால் கூட இந்த வை. 2 பைக்கு ப்ரோ. எவ்வளோ ப்ரோ? போட்டேன் 2 பைக்கா? 40 2 பைக் 40. ஹிமாலயன் வருங்க சார், 1100. ஓகேங்க, எதாவது டிக்கெட்டு இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்டருங்க. இந்த சைடு ரோடில் நான் அதிகமாக மோட்டோ விளாக் பண்ணியிருப்பேன். பட் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கேரளாவில் மோட்டோ விளாக் பேன் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் நான் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாக் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஏதாச்சும் ஒரு போலீஸ் மட்டும் நம்மளுக்கு பிடிச்ச ஃபைன் போடக்கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மோட்டோ விளாக் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. பட் அவங்க இப்போது அலோடு பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, சரியாக தெரியலைங்க நம்மளுக்கு. ஓகே, அவங்கள விட நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி போயிட்டுருப்போம். நம்ம பிரவீன் பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி வந்துட்டுருக்கான். அவனோட பைக் பார்த்தீங்கன்னா டியூக் 390. அவனோட பைக்கோட பேர் பார்த்தீங்கன்னா ரின்னு. அவன் செல்லமாக வச்சுட்டு போயிருந்த ரின்னு. நம்ம பைக் பேர் பார்த்தீங்கன்னா சாரா. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த அனிமி பேர் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்க, கேரளா பஸ் இருக்குங்க. ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன ரோடு தான். இதில் ரொம்ப ஓவர் ஸ்பீடாகவும் நம்மளால் போகவும் முடியாது. ஏன்னா ரொம்ப சின்ன ரோடில் ஆப்போசிட்லேயும் பைக் வந்துட்டு இருக்கும். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9 o'clock கிட்ட ஆகுது. நம்ம வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு கிளம்புனோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைமு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 9 மணிக்கிட்டே இருக்கும். மூணாறு போகிற பார்த்தீங்கன்னா இந்த ரோடு தான் எனக்கு ரொம்ப பக்கம். உடுமலையிலேருந்து இந்த மூணாறு போகிற ரோடு இருக்குங்களா, அதுதான் எங்களுக்கு பக்கம். பட் எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்ன பார்த்தீங்கன்னா இந்த தேனி இந்த வழியாக ரோட்டில் வரணும் தான் எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் அந்த ரோடு வழியாக பார்த்தீங்கன்னா வர முடிய மாட்டேது. ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா போக வேண்டாம், எல்லோரும் கேன்சல் பண்ணதுனால நாமளும் கேன்சல் பண்ணிடுறோம் இந்த ட்ரிப்பை அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஒரு வழியாக இந்த ட்ரிப்பு சரி போகலாம், நாம் 2 பேராச்சும் போயிட்டு வருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இந்த சைடு பார்த்திங்கன்னா காந்தலூர் வரைக்கும் தான் நம்ம போயிருப்போம். அதாவது நான் மூணாறு வரைக்கும் நான் போயிருக்கு வந்துட்டுருக்கேன். பட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம யூடியூப் சேனல் அப்லோட் பண்ண வரைக்கும் நம்ம காந்தலூர் வரைக்கும் தான் நம்ம போய் அப்லோட் பண்ணியிருப்போம். அதுக்கு மேலே நான் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன். ஓகேங்க, அதெல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேங்க. ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஒரு 60 க்ரூஸ் தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 80 or 90 க்ரூஸ் பண்ணி வந்துட்டு இருந்தேன். இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 60 தான் மெயின்டைன் பண்ணணும் நான் ஒரு இது பண்ணி ஓட்டிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் அதிகமாக ஸ்பீட் பிரேக்கர் வரும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங்ஸும் வரும். அதெல்லாம் எலிஃபென்ட்ஸ் எல்லாம் குறுக்க வந்துச்சுன்னா, ஏதாச்சும் ஒரு அனிமல் குறுக்க வந்துச்சுனாலுமே நமக்கு டேஞ்சர் தான். அதனால் கொஞ்சம் சேஃபாகவே போய்ப்போங்க. இதில் மொத்தமாக பார்த்திங்கன்னா ஒரு ஹேர்பின் பென்ஸ்லாம் ஒரு வால்பாறை ஊட்டி அளவுலாம் இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஹேர்பின் பென்ஸ் தான் இருக்கும். ஒரு மோஸ்ட்லி ஒரு 12-10 கிட்ட தான் இருக்கும். இந்த ரோட்லேயும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் ஓவர்டேக் எடுப்பாங்க. அதெல்லாம் மோஸ்ட்லி எடுக்கக்கூடாது. ஆள் வராதப்போ எடுத்தவங்கள கூட ஓகே தான். அதாவது ஆள் வரும்போது, அதாவது ஆப்போசிட்டில் பைக் வரும்போதெல்லாம் ஓவர்டேக் அடிக்கிறதுலாம் ரொம்பவுமே டேஞ்சரு. பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக அடிச்சிட்டேன், அதுக்கு நீங்கள் கண்டுக்காதீங்க. ஒன் டைம் வால்பாறை போயிட்டு வரும்போது நான் ஒரு சைடில் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காரை ஓவர்டேக் அடிச்சிருப்பேன். கமெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பேட் கமெண்ட்ஸ்லாம் வந்துச்சு. நானே கொஞ்சம் ஓகே இனிமேல் நம்ம கரெக்டாக மோட்டோ விளாக் பண்ணணும் அப்படி அவங்ககிட்டையும் நான் கமெண்ட் பண்ணவங்ககிட்டையும் நானும் சொல்லியிருப்பேன். ஓகே ப்ரோ, நான் இனிமேல் நான் கமெண்ட் பண்ணுறேன், ஓகே இனிமேல் நான் ரைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ரூல்ஸ் ஒபே பண்ணி நான் கரெக்டாக ரைட் பண்ணுறேன் அப்படி சொல்லி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரைட்லேயும் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் ரைட் பண்ண போகிறேன். அங்கங்கே சின்ன நான் மிஸ்டேக் பண்ணுவேன். நம்ம மிஸ்டேக் பண்ணுறதில்ல, நம்ம தப்பு பண்ணுறது தான் அதெல்லாம் நம்ம பரம்பரையாக வந்தது இருக்குது. கரெக்டாக நம்ம என்ன ரூல்ஸ் ஒபே பண்ணி நம்ம இதனால் வரைக்கும் நம்ம ஓட்டினதே இல்லை. ஓகேங்க, நம்ம ஒரு 40-50 போனால் தான் நம்ம வாய்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளியராக வருது. ஒரு 60 ஒரு 70 எல்லாம் போனோம்னா வாய்ஸ் ரொம்ப கார் வருது. ஓப்பா, பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது. எல்லா பைக்கும் பார்த்தீங்கன்னா லைன் பை ஃபார்ம் பண்ணி நிற்கும்போது ஓகேங்க. ஹசார்ட் போட்டுக்கலாமா? ஆனால் கேரளான்னு வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா ஜீப்பு தாங்க, சும்மா பட்டாசாக வச்சுப்பாங்க ஜீப்பு. அதுவும் மூணாறில் இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஜீப்பு. என் ஃப்ரெண்ட்ஸே 2-3 பேர் இருக்காங்க, அவங்களே பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, மூணாறு வந்தால் கால் பண்ணுறா, ஜீப் அவங்களுக்கு நான் பயங்கரமாக சுற்றி காமிக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட்டு நம்மளால் என்னன்னு தெரியல, அவங்களுக்கு கான்டாக்டே பண்ண முடியாது. ஆனால் இப்போது நம்ம ஒரு வேலை விஷயமா வருவோம், அவங்க ஒரு வேலையில் இருப்பாங்க, நம்மளுக்கோசம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அவங்களாலையுமே. அதனால சரி நான் ஓகே கண்டுக்க மாட்டேங்க அதெல்லாம். பட் அவங்க கூப்பிடுவாங்க, நம்ம இந்த மாதிரி மூணாறு வந்துட்டு போன சொல்லி ஒரு ஸ்டேட்டஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல் இந்த வீடியோ அவனுக்கு அனுப்புனாலுமே கேட்பானுங்க, ஏன்டா வரல, வேண்டாம் ஃபோன் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு அவங்க நிறையா டைம் கேட்பாங்க. பட் இன்னொரு டைம் நான் வரேன்னு சொல்லி அவங்கள நான் அப்படியே கழிச்சிடுவேன், அப்படியே 4 கழிச்சிடுவேன். ஓகே, தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஹேர் பின் பண்ணிட்டு தம்பி மெயில் வாங்கணும். வரான்ப்பா. லெஃப்டில் அடிக்காத மனோஜ், லெஃப்ட்டில் நீ எவ்வளோ கேப் கொடுத்து போனாலும் நான் அடிக்க மாட்டேனே இந்த டைம். ஏன்னா ஒரு டைம் லெஃப்ட்டில் அடித்ததுக்கே பார்த்தீங்கன்னா நான் பயங்கர திட்டு வாங்கினேன். அது மாதிரி இந்த டைம் நான் லெஃப்ட்டில் அடிக்கவே மாட்டேனே, ஓவர்டேக் அடிக்கவே மாட்டேன் லெஃப்ட்டில். என்ன தான் நீங்கள் லெஃப்ட்டில் இடம் கொடுத்து போனாலும் நான் லெஃப்ட்டில் நோ சான்ஸ். என்ன கொஞ்சம் வழி விடணும், நான் போய்க்கிறேன். ஓகே, கிட்ட போய் அட்டன்ஸ் பார்ப்போமா? என்னன்னு தெரியுதா? படிக்கிறோம் பாரு, எல்லா வண்டியும் ஓவர்டேக் அடிச்சுட்டு. ஓகே, இதோ பார்த்தீங்கன்னா நம்ம ஓகேங்க. ஓகே, ஒரு ரைட் லெஃப்டில் போகிற பஸ் தான் நம்மளை நிப்பாட்ட வச்சாங்களா? நான் கூட போலீஸ் ஆஃபீஸர் மப்ஸ்டியில் இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. ஓகே, நம்மளை போக சொல்லிட்டாங்க. ரொம்ப நன்றிங்க. இதுக்கொசரமே பார்த்தீங்கன்னா நான் மூணாறு அடிக்கடி வருவேன். ஓகே, இங்கே
இங்கே ஒரு போலீஸ்கார் இருக்காரு, இவரை விட்டுருவாரா நமக்கு? போகலாமா? போகலாம். ஓகேங்க. நான் கூட அந்த போலீஸ்காரர் நிற்காமல் வரனால நம்மளை பிடிக்கிறதா வராரோன்னு நினச்சிட்டு இருந்தேன். எல்லா வேலை தங்கமான மனுஷர். நம்மளே போஸ்ட் போயிட்டாங்க. ஓகே, இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. ஏன்னா எத்தனை செக் போஸ்ட்டு. ஓகே, இதுலேயும் போயிடுவோம் நம்ம பூந்து. மோஸ்ட்லி பைக்கில் வந்து வரவங்களை யாரையுமே பிடிக்க மாட்டாங்க மாதிரி நினைக்கிறேன். குரங்கு பாருங்க எங்கே ஏறி உட்காந்துருக்குன்னு. ஓ ஆக்சுவலாக இதாக பார்த்தீங்கன்னா கேரளா பார்டர் தாண்டியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கேரளாக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆகிட்டோம். ஆஹா, இங்கே என்ன பிரச்சனை? கீழே இறங்கி போவோமா? பார்த்தியா, நண்பை பார்த்தா சொன்னோன்னே செஞ்சுருவான். நம்ம நினைக்கிறது நண்பை செஞ்சுருவாங்க. எலிஃபண்ட் கிராஸ் பண்ணுற இடம். பட் நம்ம மட்டும்தான் எலிஃபண்ட்டை, அதாவது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே இருக்கிற எலிஃபண்ட்டை பார்க்க முடிய மாட்டேதுங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நான் அதிரப்பள்ளி போயிருந்தேன். ஆக்சுவலாக இன்னொரு டைம் நான் அதிரப்பள்ளி போயிருந்தேன். ஒரு ரீசன்ட் டைம் நான் அதிரப்பள்ளி போயிருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி போனவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யானையை பார்த்துருக்காங்க. பட் நாங்கள் போகும்போது பார்த்திங்கன்னா நாங்கள் அதிரப்பள்ளியில் போகும்போது பார்த்திங்கன்னா யானையை பார்க்கவே இல்லை. பட் இந்த ரைட்லேயும் நம்ம யானையை பார்ப்போமா? பார்க்க மாட்டோம், வராது. பட் நான் வரேன்னு தெரிஞ்ச என்னன்னு தெரியல, யானை வரமாட்டேங்குது. வெக்கப்பட்டு என்னன்னு தெரியல, யானை வரமாட்டேங்குது. கொஞ்சம் கீழே இறக்கி இப்போ தூவான வியூ பாயிண்ட்ரா. தூவான வாட்டர் ஃபால்ஸ் இருக்குல்ல, அதோட வியூ பாயிண்ட்டு. பாருங்கள், அதான் தூவான வாட்டர் ஃபால்ஸோட வியூ பாயிண்ட்டு. அந்த இடத்துக்கு நம்ம ஒரு டைம் போயிருக்கோம். அதோட வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லே இருக்குது. அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வாட்டர் ஃபால்ஸ் எப்படி போகணும் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் சப்போஸ் நீங்கள் மூணார் இந்த வழியாக, அதாவது உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் நீங்கள் ஏதாச்சும் வந்தீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்த விசிட் பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும் அந்த இடம். ஓகேங்க, ஒரு வழியாக உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா உங்களுக்கு சைடில் ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நீங்கள் வந்தீங்கன்னா இந்த மூணார் இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா அட்வென்ச்சராகவும் இருக்கும், நல்லா சூப்பராகவும் இருக்குங்க இந்த இடம். ஓகே, இப்போ நம்ம அப்படியே கிளம்பலாங்களா? டைம் ஆகிட்டே இருக்குது. ஓகேங்க.